அப்போது இந்த தேவாலயத்தை புறா விற்றாங்க இல்லையா? ஆக்சுவலாக கான்செப்ட் படி புறா விற்றது கரெக்ட் தானே? பலி செலுத்துறதுக்கு புறா தேவைப்படுது இல்லை? அது எதுக்கு இயேசுநாதர் அடித்தார் அப்படின்னா, நீங்கள் புறா செலுத்துங்க, ஆடு செலுத்துங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வியாபாரம் நடக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் என்னவா இருக்கணும்? ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அங்கே நீ என்ன சொல்கிறது, அதுக்கு வேணால் கிறிஸ்தவ மூலம் பூசிக்கலாம். நம்மளால் இப்போ என்ன பண்ண மாட்டான், சர்ச்சுக்குள்ளே குங்குமம் விற்க மாட்டான். சொல்கிறது புரியுதா? பைபிள் விற்றுருவான். பைபிள் விற்றா தப்பு இல்லை, ஜனங்களுக்கு பைபிள் இல்லைல்ல, அவன் போய் வெளியே வாங்கிக்கணும். அதை சபைக்குள்ளே பைபிளை வாங்க ஆரம்பித்து பேரம் பேசுவாங்க. என்னங்க 350 ரூபா சொல்கிறீங்க, வெளியே 300 ரூபா தான் விற்கிது, 50 ரூபா பில்டிங் ஃபண்டு. எதுக்கு உள்ள சர்ச்சில் விற்கிறோம்? ஆலய கட்டட நிதிக்காக. புரியுதா? வியாபாரம் எங்கே வருதுன்னு அங்கே தான் வரும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்குள் எந்த வியாபாரத்திற்கும் அனுமதி கிடையாது. கிறிஸ்தவ வியாபாரத்திற்கும் அனுமதி கிடையாது. நீங்கள் பில்டிங் ஃபண்டே கட்டினால் நாட் அலவுடு. உங்களுக்கு பில்டிங் ஃபண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கணும்னா கர்த்தர் அதை கட்டி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆலயத்தை கர்த்தர் கட்டுவார்னா அவர் கட்டுவார், அவர் சொன்னால் அவர் செய்வார். வனாந்தரத்தில் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை, எந்த ஒரு கடையும் இல்லாத பாலைவனத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கர்த்தரால் முடியுமானால் நமக்கும் ஆலயத்தை கட்டி கொடுக்க தேவனால் முடியும். நம்ம அதை கமர்ஷியல் சைட்டாக மாற்றக்கூடாது. புறா விற்கிறது தப்புனா புறா அடித்து பிரியாணி விற்கிறதும் தப்பு. புறா பிரியாணியும் தப்பு தானே? புறா தப்புனா இன்றைக்கி சபை எப்படி ஆயிடுச்சு? காலையிலே வடை விற்கிறாங்க, டீ விற்கிறாங்க. என்னன்னு கேட்டால் வரப்போகிற விசுவாசிக்கு பசியாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வடையும் பிஸ்கெட்டும் இங்கேயே கொடுத்துட்றாங்க வாசல்லையே. பிஸ்னஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது வேறு, நான் அதை குற்றமாக சொல்லலை. முடிஞ்சு போகும்போது இயேசுநாதர் அப்பம் கொடுத்தாரு, சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறது. அதுவும் வரும்போது கொடுக்கக்கூடாது. சில சபையெல்லாம் வரும்போது பொங்கலை போட்டு உள்ளே விட்டுறாங்க. ஐயோ, அது கண்ணை குறைக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கு, ஒன்றுத்துக்கும் செய்தி போக மாட்டேங்குது. அதனால தான் இயேசுநாதர் பயங்கர ஞானம் பாருங்கள். எவ்வளவா இருக்கணும், 3 நாள் மீட்டிங் இருந்தாலும் முடிச்ச பிறகு தான் சாப்பாடு. நடுவில் சாப்பாடு கிடையாது, முன்னாடி கிடையாது. ஏன்னா நடுவில் கொடுத்தீங்கனாலும் மெசேஜ் அவுட்டு, முன்னாடி கொடுத்தாலும் மெசேஜ் அவுட்டு. 3 நாள் ஆகட்டும், முடித்த பிறகு சாப்பிட்டுக்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க. ஆனால் நடுவில் என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி சபை கமர்ஷியல் சைட். இந்த 2 தேவாலயத்தை இடிப்பதற்கு கர்த்தருக்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அத்தனை காரணங்களும் இப்பொழுதும் இருக்கிறது, இப்பயும் இருக்கு. சபைக்குள்ளே எல்லா அருவருப்பும் இருக்கு. நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா அருவருப்பான காரியமும் சபைக்குள்ள நடக்குது. ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம், பூனைக்கும் நாய்க்கும் கல்யாணம், வயிற்றில் குழந்தையோட கல்யாணம், குழந்தைய பெற்றுட்டு வந்து கல்யாணம், எல்லாம் நடக்குது சபைக்குள்ளே. ஒரு தப்பும் கிடையாது. அதுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, இப்போது இருக்குது. இப்போது பிரச்சனை என்னென்னா, நிறைய